மேஷராசி எல்லாருக்கும் தெரியும், நல்லா தெரியும். உங்களுக்கு வந்து 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது 2025 மார்ச் மாதம் 7.5 சனி துவக்கம். ஸோ 2025 கிட்டத்தட்ட சனி சார்ஜ் எடுப்பார் உங்களை. அப்புறம் ராகு கேது பயிற்சியும் நடக்கும். அது 11 and 5ல் ட்ரான்சிஷன் நடக்கும். குரு பயிற்சி நடக்கும். குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து அப்படியே 3ஆம் இடத்துக்கு நகர்ந்துருவார். அது மே. அப்போ மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 மாதங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய பயிற்சிகள் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும்போது மேஷ ராசி. ஸோ நான் என்ன கிளாரிட்டி கொடுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள். இந்த முதல் சுற்று அப்படின்னு ஒன்று இருக்குது. முதல் சுற்றுனா என்னென்னா, நீங்கள் பிறந்து ஃபஸ்ட் டைமாக இந்த 7.5 சனியை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் வயது ஒரு வேளை 15, உங்கள் வயது 20, உங்கள் வயது 22 கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டு இப்போ தான் முதல் முறையாக 7.5 சனினா என்னென்னே எனக்கு தெரியாது, நான் பிறந்தது முதல் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்த சனி வரும்பொழுது இது வந்து ஏதாவது பெரிய பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா நான் அது கிளாரிட்டி கொடுத்துட்றேன். அந்த வயதுக்கு உட்பட்ட வாழ்க்கை என்னவாக இருக்கும்? ஒன்று படிப்பு, ஆரோக்கியம், திருமண விஷயம், வெளிநாடு பயணம், அல்லது குழந்தை. சில பேருக்கு வந்து அந்த 25, 23 கல்யாணம் ஆகிருக்கும். குழந்தை விஷயத்துக்காக முயற்சி எடுப்பீங்க. ஒரு வீடு வாங்கலாம். இதெல்லாம் உங்களுடைய மைண்டில் இருக்கும். இந்த 7.5 சனி என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு ரவுண்டு இந்த முதல் சுற்று சனி என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை சோதிப்பார். ஆக்சுவலாக 7.5 சனி கெட்டது கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை வந்து சோதிப்பார். இது வந்து டெஸ்டிங் டைம்னு சொல்லுவோம். டெஸ்டிங் டைம் அப்படின்னா என்ன? நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம் கடையில், அதை வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கடைக்காரர்கிட்ட செக் பண்ணி வாங்குவோம். அது நல்லா வேலை செய்யுதுங்க. ஒரு ஃபேன் வாங்குகிறோம், இல்லை ஒரு மிக்சி வாங்குகிறோம், ஏதோ ஒன்று வாங்கும்போது, இல்லை ஒரு மொபைல் வாங்குகிறோம், செக் பண்ணுறோம். செக் பண்ண நல்லா வேலை செய்யுது, நல்ல ஃபங்க்ஷன் ஆகுது, சூப்பர். அந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் டைம் தான் இது உங்களுக்கு. சனி பகவான் என்ன பண்ணுவார்? சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் உண்மையிலே ஒரு முயற்சி பண்ணுறீங்களா, இல்லை சும்மா நடிக்கிறீங்களா? நீங்கள் உண்மையிலே சின்சியராக ஒரு முயற்சியை பண்ணுறீங்களா, இல்லை சும்மா பேருக்காக யாரோ சொன்னாங்க நானும் ட்ரை பண்ணுறேன்? நீங்கள் உண்மையிலே படிக்கிறீங்களா? நீங்கள் உண்மையாக வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்களா? சின்சியராக லவ் பண்ணுறீங்களா? அது கல்யாண விஷயத்தை கூட முழு மனதாக ஈடுபட்டு அது முயற்சி எடுக்கிறீங்களா? குழந்தை விஷயத்தில் கூட உங்களை நீங்கள் வந்து முழு மனதோடு ஈடுபாடோடு அந்த விஷயத்தை நீங்கள் அணுகுமுறை செய்கிறீங்களா? ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், ஒரு வீடு வாங்குகிற விஷயமா இருக்கலாம். எல்லாமே உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களோட கான்சன்ட்ரேஷன், உங்களுடைய டெடிக்கேஷன், உங்களோட பங்க்சுவாலிட்டி, இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றது அந்த சனி வந்து உங்களை சோதிப்பார். தட்ஸ் கால்ட் டெஸ்டிங் டைம். இதான் ஃபஸ்ட் ரவுண்டில் பண்ண போதே தவிர வேறு ஒன்றும் பண்ணாது. சரி, விரைய சனியாக இருக்குது, ஸ்டார்டிங்னா விரைய சனின்னு சொல்கிறோம். அப்போ இந்த டெஸ்டிங் டைம் என்ன பண்ணும்? உங்களை அலைய விடும். கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை ஒரு விஷயத்தை வந்து தள்ளி தள்ளி நடக்க வைக்கும். சில தடங்களை உண்டு செய்யும். ஆனால் எல்லாமே நன்மைக்காக இருக்கும். இது அனைத்தும் நன்மைக்காக இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா, புரிஞ்சுக்கலையா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும். ஸோ அதனால் இந்த 7.5 சனியை நினச்சி கவலைப்பட தேவையில்லை. சரி, அப்போ வந்து அலட்சியமாக இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஏன்னா சனி கொடுக்குற முதல் வாசகமே என்னென்னா, அலட்சியமாக இருக்கிறவங்கள தான் முதல்ல சனி வந்து சோதனையில் கவுத்துரும். சோதனையில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா, அலட்சியமே இல்லாமல் ரொம்ப பொறுப்புணர்வோடு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா சோதனையும் வெற்றியை தரும். இதுதான் மேஷராசிக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு. ஏன்னா உங்கள் ஏஜ் க்ரைட்டீரியா அந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ஜாபில் பொறுத்திக்கலாம், வெளிநாடு போகலாம் முயற்சி பண்ணுறதை பொறுத்திக்கலாம், படிப்பு, மாணவர்களுக்கு திருமண விஷயமாக எடுத்துக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் எப்படி சோதிக்க தெரியுமா? நீங்கள் உண்மையான அன்பு கொண்டவராக இருக்கிறீங்களா, சும்மா நம்ம சேஃப்டிக்காக பழகிறது, இல்லை டைம் பாஸ்க்காக பழகிறது, அதுவான்றதை சோதிக்கும். நீங்கள் வெளிநாடு போகிறது கூட பார்த்தீங்கன்னா நிறைய தடை வரும். நீங்கள் அதை ட்ராப் பண்ணிடுறீங்களா, இல்லை அகைன் யூ ஆர் டேக்கிங் எ சான்ஸ் அப்படிங்கிறத சோதித்து பார்க்கும். ஸோ எல்லாம் நீங்கள் அது புரிதலோட எக்ஸாம் எழுதுறீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கலை, அதை மறுபடியும் அந்த அட்டன் பண்ணுறீங்களா, இல்லை கைவிட்டுறீங்களா அப்படின்றத சோதிக்கும், குழப்பம் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வோட பொறுப்புணர்வோடு இருந்தீங்கன்னா இந்த 7.5 சனி ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்கிறவங்க மேஷராசி சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து வந்துடுவீங்க. அதை நீங்கள் புரிஞ்சுங்க.